ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது வானத்தில். வணக்கம். இன்றைக்கி என்னென்னா தீபாவளி அதுமா கோலம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா வெளியே மழை வர மாதிரி ஒரு கிளைமேட். ஆனால் பரவாயில்ல, அழிஞ்சாலும் பரவாயில்ல, உள்ள வீட்லேயும் வேலை கிடக்கல, அதனால் ஒரு கோலம் போடலான்னு. கோலம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேலை இருக்குள்ள, ஏன்னா செய்ய உருண்டை சுடணும், அந்த மாதிரி வேலை கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது வீடியோவில் பார்க்கலாம். கோலம் போட்டால் எப்படி இந்த மழை அசால்ட்டாக அழிச்சு விட்டு போயிடுச்சு பாருங்க. இப்போ தான் இதை எழுதிட்டு போனோம், அதுக்குள்ளே எப்படி கரைஞ்சிரு தண்ணியாட்டம் சாயம் ஓடுது. எப்படி பண்ணிட்டு போறீங்க இந்த மழை? நீ மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே இந்த ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறதுக்காண்டி மேலே போய் உட்காந்தாங்க. அது அவ்வளோதான், அவங்க அப்பா மேலேயே விட்டுட்டாரு. இன்னைக்கு தீபாவளிக்கு பிறகு எனக்கு பறந்த மேலே தான் பார்த்தீங்கன்னா சாமி பெரிய சாமி ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு அப்படி காட்டாங்க. இருக்கும் தைரியசாலி சாட்டையை பொருதி கூட. ஆமாம், பிரகனியா காது கொய்யின்றுச்சு. நாங்கள் ஆட்டோ பம்னா இங்கே வச்சுருக்கே மாட்டோம், அங்கே போய் வச்சுருப்போம்ல. கூட போகிறேனே. வாழ்த்துக்கள். இப்போ தான் எனக்கு நேரம் இருந்துச்சு, எல்லாருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பாடெலாம் கட்டி கொடுத்துட்டு ஆஃபீஸ் போட்டு பலகாரம் பண்ணிட்டு பசங்களை பட்டாசுலாம் வெடிக்க விட்டுட்டு இப்போ தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதான் என்னோட சாரி. ப்ளவுஸ் இன்னும் தைக்காதனால மேனேஜ் பண்ணிட்டோம். நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கே? போர் அடிச்சிருச்சு போல். எங்கள் அம்மா பாருங்க கையில் பிளாஸ்டிக் கணுகுண்டு வச்சுருக்காங்க. இப்போ என் தம்பி தான் வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். பறந்து இங்கிட்ட உள்ள போது பாருங்க, இப்படி வச்சிங்கன்னா குட்டியே பச்சை கலரில் இருக்கு பாருங்க. அதான் தம்பி அதை பார்த்து